வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சுலபமாக செய்யக்கூடிய சுவையும் ஆரோக்கியமும் உள்ள ஒரு பருப்புருண்டை ரசம். இந்த ரசம் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டா அதோட ருசியை மறக்க முடியாது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பருப்புருண்டைக்கு ஊற போடணும். அதுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு துவரம் பருப்பு, ஒரு கரண்டி கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன் 1 மணி நேரத்துக்கு. 1 மணி நேரம் கழித்து தண்ணியை இருத்துட்டு இப்போ மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு சேர்த்து தண்ணி இல்லாமல் குறகுறப்பாக இந்த மாதிரி அரைச்சி இப்படி உருண்டைகளாக பிடிச்சி ரெடியாக நம்ம வச்சுக்கணும். நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் விட்டுண்டு இதில் மஞ்சப்பொடி, பெருங்காயம், சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பில் கொதிக்க விட்டு இப்போ 3 தக்காளி பழத்தை இதை மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையை பிச்சு போட்டிருக்கேன். நல்ல வாசனையாக இருக்கும். இது சிம்மில் வச்சு நல்லா அதை கொதிக்க விடணும். இப்போ நல்லா ரசம் ஒரு கொதி நிலைக்கு நல்லா வரும்போது இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பருப்பு உருண்டைகளை ஒன்றுன்னா இது போடணும். முதல்ல ஒன்று போட்டு பாருங்கள். அது மேலே எழுப்பி வந்ததுன்னா அது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ மற்ற உருண்டைகளை போட்டு இது எல்லாமா சேர்ந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதை விளாவி விட்டுட்டு கடைசியில் நெய்யில் கடுகு, மிளகு, சீரக பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொடிசாக இறக்கினா கொத்தமல்லியும் சேர்த்து இறக்கினா அருமையான ரசம் ரெடி.